வணக்கம். அதிகாலையில் செங்கோட்டையன் அவர்களது வீட்டில் திடீர் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியவில்லை. மேலும் அடுத்த தலைமை ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்கள்தான் பொறுப்பேற்பார். அதிமுக மிகப்பெரிய தோல்வியை இந்த மக்களவைத் தேர்தலில் சந்திக்கும். உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில்தான் இந்த தலைமை மாற்றம் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமையேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி. இது மிக மிக மோசமான நிலைமையாக இருந்தாலும் அதிமுக பிரிவினைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் ஒரு முக்கியமான காரணம் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதிமுக தோல்வியடைந்தால் மக்கள் அதிமுகவின் மீது எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அதிமுகவில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் அதிமுகவில் 4 அணிகளாக செயல்படுவதாகவும் அதிமுகவின் தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி யாருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்ற குழப்பம் தற்பொழுது வரை நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. சரி, தற்பொழுது நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வேட்பாளர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவுகளை பெற்றவர்கள்தான். இவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்குமானால் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் பணங்களை செலவு செய்கிறார்களா என்பதையும் தெள்ளத் தெளிவாக அவர்கள் பார்க்கிறார்கள். இதனை மட்டும் வைத்துக்கொண்டு வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்து வருகிறார். ஆனால் இது நிச்சயமாக வெற்றிக்கு வாய்ப்பளிக்காது. பணங்களை செலவழிப்பதற்கு மட்டும் வாய்ப்பளிக்கும். ஆனால் இது வெற்றியை தேடித்தராது. என்னதான் இரட்டை இலையாக இருந்தாலும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களது சின்னமாக இருந்தாலும் வேட்பாளர்கள் மீது மக்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வேண்டும். இவர் அதிமுகவை சார்ந்தவரா என்பதை முதலில் மக்கள் தெள்ளத் தெளிவாக புரிந்திருக்கிறார்களா என்பதை மாவட்ட செயலாளர்கள் மூலமாகத்தான் அந்தந்த தொகுதியில் என்ன நிலவரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும். ஆனால் வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளரிடம் கலந்து ஆலோசனை செய்யவில்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதிலிருந்து தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் புதிய தகவல்களும் நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டு வருகிறது. கடைசியாக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியே வேண்டாம், அந்த இடத்திற்கு செங்கோட்டையன் வரட்டும் என்பதற்கேற்ப செய்தியும் தற்பொழுது இறுதியாக வெளியாகி இருக்கிறது. ஆனால் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். மறைமுகமாக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.